ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன். மணி 1:30 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கி அம்மா வீட்டு விலாகுறோம். மாம் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். மாம் ஆல்வேஸ் இந்த கிச்சன். அதுதானே அம்மா. இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. மித்துவ காணி சோறு வேணுமா? மித்து சோறு வேணுமா? வேண்டாமா? சாக்லேட் வேணுமா அப்படி சொல்லுவாளா? மித்து சோறு வேணுமா? சோறு வேணுமா? அக்கா கிசி கொடுத்துரு. சல்லாக்குட்டி பெருமை கிசி கொடுத்துரு. சோறு வேணுமா? இந்த சோறு வேண்டாம். ஹாய் எல்லாம் ட்ரைனிங். மாறா ஹாய் ஓடு. நடந்து வா மாறா. மித்து நடந்து வா. ஹாய் என் பிள்ளை எட்டி வைத்த. ஐய கை நீ கையோட அவளை ஸ்டாண்ட் அப் பண்ணுவா. அடியா என்ன பழக்கம்? சொல்லு. அம்மா அவியலா வைக்கிற? அவியலா வைக்க கூட்டவியல் சூப்பர். மகாக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கூட்டவியல். அதுக்கப்புறம் இது என்னது? இது கொக்கும்பரா, புளிக்கறி, பயறு. எதுக்கு? ஸ்ப்ரவுட்டுக்கா? ஓகே, அது ஸ்ப்ரவுட் பண்ணிட வேண்டியதானே. இதான் ஊறியாச்சுல்ல. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தடு. நம்மளோட பச்சை பயிறு நல்லா ஊறுறாங்க, நல்லா வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸுக்குள்ளே போட்டு ஒரு லேயராக வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 டேயில் ஈஸியாக ஸ்ப்ரவுட் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. என்ன உங்கள் கடை ஓப்பன் ஆயாச்சா? என்ன கடையிலலாம் வச்சுருக்கீங்க? ஓ, எங்கள் ஃபோனெல்லாம் எடுத்து நீங்கள் விலைக்கு வச்சாச்சா? இந்த ஃபோன் எனக்கு தாங்க. அடுத்து மேக்கப் ஐட்டம். இவங்க கடை இங்கே திறந்துருக்காங்க. நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் இங்கே. பைவா ஷாப்பிங் பேக் அது. நீ என்ன வாங்க வந்திருக்கீங்க மித்து? என்ன செஞ்சிருக்க? இது என்னது? தோசை. இது தோசை வந்து இங்கே கிச்சன் வேலை. அவியல் ரெடி. இங்கே வருங்க, நாகர்கோயில் ஸ்டைல் கூட்டவியல். இது ஆக்சுவலி ஒரு விலாகில் அம்மா எங்கள் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு காமிச்சிருக்கா. நல்லாயிருக்கும். ரைஸில் போட்டே சாப்பிட்லாம். என்ன வச்சுருக்க கனி? இந்த கிண்டி பாருங்க, கெண்டி. அது என்னது? வெத்துமா நல்லா இருக்கா? யம்மி. எங்க போறீங்க? பிள்ளைய நல்லா பாத்துக்கிறேன். பிள்ளை கெண்டியில தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. பிள்ளைக்கு அது ரொம்ப வசதியா இருக்கு போல இருக்கு. அப்படிதானே பிள்ளை? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து பெருசாக விலாக் எடுக்கவே இல்லை.
கொஞ்சம் தான் எடுத்தேன்னா, அதனால் இன்றைக்கி ஆக்சுவலி நான் என்ன நினச்சிருக்கேன்னா, என்னோடய கார்டனில் பேசில் வந்து ரொம்ப சூப்பராக நிறைய அளவுக்கு மீறி வளர்ந்துடுச்சு. ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பெஸ்டோ செஞ்சு வச்சிடலாம். நீங்கள் பசங்களுக்கு பெஸ்டோ பிடிக்கும். ஸோ பெஸ்டோ செய்யலாம்னு நினைக்கும் போது நான் வந்து சரி ஓகே உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா பெஸ்டோங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, பாஸ்தாவில் டாஸ் பண்ணக்கூடிய சாஸ். ஸோ அது வந்து பேசிலில் பண்ணுவாங்க அண்ட் நிறைய வெர்ஷனில் பண்ணலாம். ஸோ என்கிட்ட வந்து இந்த சன்ட்ரை டொமேட்டோஸ் வந்து நம்ம ஹோம்மேட் பண்ணோம் தெரியுமா, டீஹைட்ரேட்டரில் அந்த சன்ட்ரை டொமேட்டோ இருக்குது. அதனால் அதை வச்சும் பெஸ்டோ பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பெஸ்டோ வந்து செஞ்சு காணிக்க போகிறேன். ஸோ இந்த வீக்குக்கு வந்து நமக்கு பாஸ்தா செய்யலாம், சாண்ட்விச்சில் ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான போஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அதை தான் போய் பண்ண போகிறேன். ஓகே வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ்ஷுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். இது சன்ட்ரை டொமேட்டோ பெஸ்டோ தான் பண்ண போகிறோம். இதுக்கு சன்ட்ரை டொமேட்டோஸ் நான் வந்து வீட்டிலே பண்ணது. இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், டீஹைட்ரேட்டரில் பண்ணது. ஆனால் சன்ட்ரை டொமேட்டோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் பாட்டிலில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லெமன்னு, பார்மசான் சீஸ், சால்ட்டு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பாதாமை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், கார்லிக்கு, பேசில். ஸோ பேசில் உங்கள் இதில் அவைலபிள் இல்லைன்னா இங்கே கிடைக்காது. நான் வந்து ஒரு சின்ன தொட்டியில் பேசில் சீட்ஸ் போட்டு வளர்த்து வச்சுருக்கேன். அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அமேசானில் உங்களுக்கு வேணும், பேசில் பிடிக்கும், பேசில் பெஸ்டோலாம் அடிக்கடி பண்ணுவீங்கன்னா சீட்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு தொட்டியில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். எந்த வித மெயின்டெனன்ஸுமே கிடையாது. இப்போ பெஸ்டோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆலிவ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சன்ட்ரை டொமேட்டோலேயே நம்ம ஆலிவ் ஆயிலில் சோக் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு. ஸோ பெட்டர் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ சன்ட்ரை டொமேட்டோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நான் வேணால் லிங்க் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு கார்லிக்கை கீழே போட்டுருங்க பிளெண்டர் ஜாரில். பேஸில் ஆல்மண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா நம்மளோட பேஸு. ஸோ இந்த சன்ட்ரை டொமேட்டோவில் நான் ஃபஸ்ட்டு தக்காளியை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆயிலை நான் வந்து இதை அரைஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த இது வழியாக ட்ரிசில் பண்ணுவோம்ல, அது வழியாக நான் ட்ரிசில் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆயிலை வந்து நான் ரிசர்வ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இதில் பார்மசான் சீஸ், ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சால்ட்டும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அரைஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த மேலே உள்ளதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சன்ட்ரை டொமேட்டோ அந்த ஆயில் இருக்குல்ல அதை ட்ரிசில் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, ஓகே இங்கே பாருங்கள் நம்மளோட பெஸ்டோ, சன்ட்ரை டொமேட்டோ பெஸ்டோ சூப்பராக அரைஞ்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் டிப்பாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எதுலையாவது சாண்ட்விச்சில் தடவி யூஸ் பண்ணலாம். பாஸ்தாவில் குக் பண்ண பாஸ்தாவில் ஜஸ்ட் இதை டாஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து எண்ட்லெஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்சோ டின்னர் ஐடியா கொடுக்குறேன். சப்பாத்தியோ டோர்ட்டியாவோ எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட சன்ட்ரை டொமேட்டோ பெஸ்டோவை தடவிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் எந்த டாப்பிங் வேணாலும் வைக்கலாம். சிக்கன், வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம்ஸ் எது வேணாலும் வைக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஜஸ்ட் வந்து பாயில் பண்ண சிக்கன் வச்சுருக்கேன் ப்ரோட்டீனுக்கு. நீங்கள் வந்து எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ மேலே வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ரேப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கூட நான் வந்து குக்கும்பர், கேரட் வச்சுருக்கேன். இது வந்து ஹம்மஸ். ஸோ இது வந்து கூட ஒரு ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஹெல்த்தியான லஞ்சோ டின்னரோ இருக்கும். ஸோ நம்மளோட சன்ட்ரை டொமேட்டோ பெஸ்டோ பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளோட அந்த பெஸ்டோவை போட்டுட்டு குக் பண்ண கொஞ்சம் சிக்கனையும் போட்டுட்டு வேக வச்ச பாஸ்தா தண்ணி, வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டா உங்களோட பெஸ்டோ பாஸ்தா 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஸோ குவிக் டின்னர் ஆப்ஷன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாசிக் பெஸ்டோ தான். பட் நான் இது நிறைய ரெசிபி உங்களுக்கு காணிச்சிருக்கேன். ஸ்டில் இது வந்து
என்கிட்ட பேசில் நிறைய வளர்ந்துருக்கிறதுனால இந்த பெஸ்ட்டும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃப்ரெஷ் பேசில், லெமன் ஜூஸ், நட்ஸ் வந்து யூஸ்வலாக பைன் நட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேஷ்யூ, ஆல்மண்ட் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீக்கன் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்லிக், பார்மசான் சீஸ், சால்ட்டு, ஆலிவ் ஆயில். ஸோ பீக்கன் நட்ஸு எந்த நட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளெண்டரில் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு பிளெண்டர் ஜாரில் பேஸில் கார்லிக், நான் என்னோடய பெஸ்ட்டோ வந்து கொஞ்சம் கார்லிக்கியாக தான் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட கார்லிக், பீக்கன் நட்ஸ், பார்மசான் சீஸு, அதுக்கப்புறம் நம்மளோட பேசில். இந்த பிளெண்டர் ஜார் பத்தாது, பட் ஸ்டில் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோத்தையும் நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை லேசாக அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ லிக்விட் ஐட்டம் வந்து ரெண்டணும், லெமன் ஜூஸ் அண்ட் ஆலிவ் ஆயில். ஸோ லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். எஸ், ஃபைனலி நம்மளோட பெஸ்டோ வித் பீக்கன் நட்ஸ் வந்து ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. எனக்கு பெஸ்டோ சாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி. சில பேர்த்துக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது, பட் என்னோடய ஃபேவரட் பேசில், எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட பெஸ்டோவும் ரெடி. குட்டீஸ் நல்லா ஆரிய பவன்லேருந்து தோசை, வடை எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ரக்ஷு முடிச்சாச்சா? ஸோ ரக்ஷு வந்து வெயிட்டிங், எப்போ சாப்பிட்டு முடிப்பாங்க. அவள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் வந்தாள். ப்ரீத்தி இப்போ தான் ட்ராப் பண்ணிவிட்டு போனாள். ப்ரீத்தி ஈவினிங் வருவாள், அதனால் அவள் வெயிட்டிங், எப்போ வந்து சாப்பிட்டு முடிப்பாங்க, நம்ம விளையாடலாம் அப்படின்னு. அப்படிதானே? ஸோ ரக்ஷு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவள் வந்து ஒரு பெரிய டான்ஸர். அப்படிதானே? ஆர்டிஸ்ட். ஒரு டான்ஸ் அடிக்க நிற்கியோ ரக்ஷு? இல்லை. சரி, ஆன்ட்டி போயிட்டு வந்துட்டு ஆடிக்காணி என்ன நம்ம வீடியோ எடுக்கலாம். அப்படியா? சூப்பர். நான் போயிட்டு வந்தோன்னே நான் ஆடி காணிக்கணும். சரியா? அம்மாவோட ஓடிடி ரெடி. ஸோ போயிட்டு வந்துட்டு நம்ம vlog எடுக்கலாம். ஓகே, சண்டை போடக்கூடாதுயா, சரியா? சண்டை போடாமல் 3 பேரும் சேர்ந்து விளையாடணும். ஓகேங்களா மேடம்? நீங்கள் தான் பார்த்துக்கணும் மேடம். மஹி, சண்டை போடக்கூடாது, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஈவெண்ட் முடித்து வந்துட்டு நான் vlog அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இன்றைக்கி லஞ்சுமே நான் பண்ணலை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரெண்டுமே ஓபி அடிச்சாச்சு. ரெண்டுமே வந்து ஆரிய பவனில் வாங்கியாச்சு. அதனால் ஃபுல்லாக இருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சதீஷ் வந்து ஈவினிங் பஜ்ஜி ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இப்போ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் வீக்கெண்டாக இருக்கிறதுனால நமக்கு தான் வீக்கெண்டான பேக்கிங் பண்ணுறதுக்கு மூடு வந்துடும். அதனால் ஏதாவது பேக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். மேபி வெண்ணிலா மஃபின், எக்லெஸ் வெண்ணிலா மஃபின் வந்து கொஞ்ச நாளாகவே பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன்னா, நீங்கள் வேறு முட்டை இல்லாத கேக்கு நிறைய போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் அதையும் இன்றைக்கி பண்ணிவிட்டு இன்றைக்கி வீக்கெண்டை வந்து வைண்ட் அப் பண்ணிடலான் இருக்கேன். நைட்டு வந்து ரக்ஷு இங்கே தான் இருக்கா. அதனால் நைட்டு அவளுக்கு வந்து பாஸ்தா பண்ணிடலான் இருக்கேன், ஒயிட் சாஸ் பாஸ்தா.
அம்மா வேற கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி போக முடியாது. பிகாஸ் ரக்ஷு இருக்கிறதுனால பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதனால் நாளைக்கு தான் அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து திருப்பி விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். நல்ல பஜ்ஜி மாவு வந்து இங்கே கலந்து வச்சுருக்கேன். கடலை மாவு, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஓமம், சில்லி பவுடர், பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு, இந்த மாதிரி திக்காக மாவு கரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் போடுற பஜ்ஜி வந்து உருளைக்கிழங்கு தான். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவக்கூடியதில் தின்னாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ நல்ல நம்மளோட பேட்டரில் உருளைக்கிழங்கு தின்னாக சீவி இருக்கோமா, அதை முக்கி அந்த 2 பக்கமும் ஒரு நிமிஷம் நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட பஜ்ஜி ரெடி. ஸோ பஜ்ஜி இந்த மாதிரி உப்பெல்லாம் வரணுன்னா ஒரு பிஞ்ச் மட்டும் சோடா உப்பு போடுங்க. நிறைய போடாதீங்க. நிறைய போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அந்த ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும். அண்ட் பொறுமையாக அதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். டைம் எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வரும். ஓகே நம்மளோட பஜ்ஜி ரெடி.